மதிப்புக்குரிய இலங்கை நவநீத ஞான கைவல்ய நவநீத ஞான பெருந்தலைவர் மதிப்புக்குரிய சரஸ்வதி சுவாமி அவர்களை முதலாவதாக மங்கள விளக்கேற்று அழைக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. முல்லைத்தீவில் பல சமூக நலன்களை செய்து கொண்டிருக்கும் புரட்சி என்று அழைக்கப்படும் புரட்சி அவர்களை அழைக்கின்றோம். புரட்சி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்கள் அம்மா திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம் அவர்களின் மாணவன் திரு சிவகுமார் அவர்களை அழைக்கின்றோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ பத்மராசா அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு மகளிரை சேர்ந்த திரு ஜெயசிங்கம் அவர்களை விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒருவரான திரு இந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு இந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பரம்புரி நாடுகளின் உரிமையாளர் திரு விஜயசுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தெரிவித்துக் கொண்டு எங்கள் மாமா திரு கணேசன் அவர்கள் விளக்கேற்ற சிவமன்னன் அவர்களை விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிவமன்னன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திரு கனக சோபாவதி அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
கனகசபாபதி அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திரு சிவஞான சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னிக்கவும் ஞானசேகரம். திரு ஞானசேகரம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு ஞானோதரன் அவர்களை விளக்கீட்டுமாறு என்புடன் அழைக்கின்றோம். திரு ஞானோதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு ஒளிவண்ணன் தவானந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிவண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுவிசில் இருந்து வந்திருக்கும் திரு ஞானலிங்க பரணீகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விலகியத்தி அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரையாக நானே உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விருதை வழங்கும் ஒரு நிகழ்வு நாங்கள் எல்லோரும் எங்கள் ஊரில் இருக்கும் பொழுதே இரவிரவாக வந்து அவர்கள் ஒரு விருதை அம்மாவுக்கு திருப்புகழ் மாமணி என்ற விருதை வழங்கி சென்று விட்டார்கள். அவர்கள் இந்தியாவில் இருந்து வந்து வழங்கினார்கள். அந்த விருது கனடா சமரச சன்மார்க்க மன்றத்தினால் வழங்கப்பெற்றது. அதை நாங்கள் மகிழ்வோடு கொண்டாடி எங்கள் ஈனசனங்கள் உறவினர்களோடு இந்த ஊரிலே கொண்டாடணும் என்ற ஆர்வப்பட்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த விழா ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை கேள்வியுற்ற வேறு மன்றங்களும் விருதுகள் வழங்க ஆசைப்பட்டார்கள். அவற்றையெல்லாம் இன்று நீங்கள் காணப்போகின்றீர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்வை குறுகிய நேரத்துக்குள் குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருந்தாலும் நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியை தருகின்றது. எங்கள் அம்மா வாழும் காலத்திலேயே இப்படி ஒரு விருதுகள் கிடைத்து நீங்கள் அனைவரும் அவரை வாழ்த்துவதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் அம்மாவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக திரு விஜய பலமுடி நாளிதழ் உரிமையாளர் திரு விஜயசுந்தரம் அவர்களே இருக்கொடே தோத்திரம் இயம்பினரோபால் துண்ணிய புனை மலரே கையினரோபால் தொழுகையர் அழுகையரே துவழ்கையரோபால் சென்னியில் அஞ்சலே கூப்பினரோபால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டே இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல்
எந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்களாறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளியே எழுந்தருளாயியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்பொரு கமலங்கள் மலரும் தனியுரை சிவபெருமானே இப்பிறப்பரு தெம்மை எழுந்தருளாயே அது பழச்சுவையென அமுதென இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் தீன்றே உத்தம் எது எமை பணிகோளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே கோயிலும் காட்டி அந்தனவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே உன்னகத்து வரும் நன்னவும் மாட்டா விழுப்புருளே உன தொழும்படியோங்கள் மன்னகத்து பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்றே பலவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் போகும் தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பாடுறதுக்கு. ஆனா இந்த என்னுடைய எண்ணம் இன்னைக்கு அம்மாவை எழுப்பாட்ட வேணும்னு திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு அம்மா ஒரு சிவபெருமான் மாதிரி ஒரு அம்மா. நமக்கு சின்ன வயதுல இருந்து 12 திருமுறைகள் எல்லாம் எழுத்து பிழைகள் இல்லாம சொல்லி தந்த ஒரு பெண் தெய்வங்க தான் சொல்ல வேணும். அப்ப அம்மாவோட பெயர் ஞானாம்பிகை. இந்த ஞானாம்பிகைன்னா திருஞான சம்பந்தருக்கு ஞானத்தை கொடுத்தத சுந்தரமூர்த்தி நாயனார்கள் சொல்றாரு. திருச்சிற்றம்பலம் ஏனமரோ பினோடும் எழிலாமையும் பூண்டுகந்து வானமதில் அரணம் மலையே சிலையா வளைத்தான் ஊனமில் காழிதன்னோள் உயர் ஞான சம்பந்தற்கன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர்ணனி பள்ளியதே. திருநனிப்பள்ளி. இந்த திருநனிப்பள்ளி திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அம்மா பிறந்த ஊர். புஞ்சைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த காலத்துல அந்த பாடல் பெற்ற தலம் திருநனிப்பள்ளி. இப்ப உள்ள பெயர் புஞ்சைன்னு சொல்லி. உண்மையில திருஞான சம்பந்தர் அம்மா தாயார் பிறந்த இடம் திருநனிப்பள்ளி. அதே மாதிரி இப்ப அம்மாட பேரும் திரு ஞானாம்பிகை. உண்மையில ஞானாம்பிகைன்னா அது ஞான சம்பந்தருக்கு அன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர்ணனி பள்ளியதை. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி
வரும் வரைக்கும் இருப்போம். இன்னும் எவ்வளோ நேரமா வரும் வரைக்கும் நாங்கள் தேவாரம் பற்றிப்போம். பண்ணட்ட பாட நத்தோர்படை ஞானன் பசுவேரென்ன நிகழ்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மணவாளம் பத்தாகிய தொண்டர் தொழுபாலாகியங்கரை மேல் செத்தாரிலும் பணிவான் திருகேதீச்சரத்தானே சுடுவார் பொடி நீரும் நலதுண்ட புரைகோளம் கடமார்வழி யானை உரி அணிந்த கரை கண்டன் படவேரிடை மடவாளொடு பாலாவியின் கரை மேல் திடமா உரைகின்றான் திருகேதீச்சரத்தானே அங்கம் மொழி அன்னாரவர் அமரர் தொழுதேத்த பங்கம் மலிகின்ற கடல் மாதோட்டன நகரில் பங்கம் செய்த துறை சூடினன் பாலாவியின் கரை மேல் செங்கன்னர வலிதான் திருகேதீச்சரத்தானே கரிய கரை கண்டன் நல கண்மேலோடு கண்ணான் வலிய சிறை வண்டியாள் ஜெயமாதோட்டன நகருள் வலிய திரை எரியாவரு பாலாவியின் கரை மேல் தெரியும் மறை வல்லான் திருகேதீச்சரத்தானே அங்கத்துரு கரை மேல் தெங்கம் பொழுதுண்ட திருகேதீச்சரத்தானே வெய்ய வினையாய வடியார் மேல் ஒளித்தருளேம் பையம் மலிகின்ற கடல் மாதோட்டன நகரே பையேரிடை மடவாளொடு பாலாவியின் கரை மேல் செய்ய தடை முடியான் திருகேதீச்சரத்தானே ஊனத்துரு நோய்கள் அடியார் மேல் ஒளித்தருளேம் வானத்துரு மலையும் கடல் மாதோட்டன நகரில் வானத்துரு மொழியாலொடு பாலாவியின் கரை மேல் ஏனத்தை அணிந்தான் திருகேதீச்சரை மூட்டேம் மாவிங்கனி தூங்கும் பொழில் மாதோட்டன நகரில் பாவம் வினை அறுப்பார்பையில் பாலாவியின் கரை மேல் தேவன் என ஆழ்வான் திருகேதீச்சரத்தானே கரையார் கடல் தூண்ட கழி மாதோட்டன நகருள் சிறையார் பொழி வண்டியாள் ஜெயம் கேதீச்சரத்தானே மறையார் புகழூரன் நடி தொண்டன் உரை செய்த குறையாதவள் பத்தும் சொல்லக்கூடா கொடு வினையே தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்வார்கள் வாயினும் மனத்தும் மறுவி நின்றகலா மாண்பினர் காண்பல வேடர் நோயிலும் பிணியும் தொழிலபால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞானம் கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே ஓம் நம சிவாய. திருவாசக தேனருவி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். தேனருவி என்னும் விருதை பெற்றுக்கொண்ட ஞானாம்பிகை அம்மையார் அவர்கள் ஒரு திருவாசகம் திருச்சிற்றம்பலம். செங்கண் நெடுமாறும் சென்றிடத்தன் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே பூந்தருளி
எங்கள் புறப்பருக்கு தென்றனமும் ஆட்கொள்வான் தென்குதிரூலை தென்னன் பெருந்துறையான் அங்கணன் அந்தனா அங்கணந்தனாயும் அங்கணந்தனாயிருக்கும் உடாகி செங்கன் செங்கன் மகளே வாழ்வான் அம்மானாய் வெற்றி விளக்கெரியவம்மான் பெருந்துணையான் கொட்டை குதிரையின் மேல் வந்தருளை தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு போதாக்கி சுத்தத்துடன் வருப்பான் தொல்புகளே பற்றி இப்பாதத்தை கட்டடனாம் பற்றி நன்ற சத்திய வேதானந்தம் ஆளுங்கான் அம்மானாய் நன்றி. இப்பொழுது என்னுடைய உரை வணக்கத்துக்குரிய சுவாமிகள் இன்றைய விருதை பெற்று கௌரவம் பெறுகின்ற மரியாதைக்குரிய ஞானாம்பிகை அம்மையார், இங்கே வருகை சென்றிருக்கின்ற பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்ணறிவு மண், சைவமும் தமிழும் வளர்த்த மண். எங்களுடைய மண் கடையை சுவாமிகள் வாழ்ந்த மண் என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்வது உண்டு. கடையை சுவாமிகள் கன்னட தேசத்தில் நீதிபதியாக இருந்தவர். கன்னட தேசத்தில் நீதிபதியாக இருந்த ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது தான் வாழக்கூடிய இடம் எது என்று பார்த்தார். தனக்கு பொருத்தமான இடம் மண்டதீவு என்று தெரிவு செய்து மண்டதீவைச் சேர்ந்த நன்னியர் என்ற பெரியவர் தன்னுடைய வீட்டு காணியிலே அவருக்கு வீடு கட்டி கொடுத்து அவரை தங்க வைத்தார். கடை சுவாமிகள் மண்டதீவில் வாழ்ந்ததனால் அவரோடு சேர்ந்து செல்லப்ப சுவாமிகள், யோக சுவாமிகள், குமாரவேல் சுவாமிகள் எல்லா துறவிகளும் இந்த மண்ணுக்கு வந்து போனார்கள். திருகோணமலையில் இருந்து வந்த ஒரு சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தில்லையம்மா என்ற ஆசிரியரை, தில்லைநாயகி என்ற ஆசிரியரை திருமணம் செய்து 39 நாட்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். 39 நாள் சுப்பிரமணிய சுவாமிகள் தேக வியோகம் அடைய அவருக்கு சமாதி வைத்து கோயில் கட்டி வழிபட்டார் திருமதி தில்லைநாயகி என்ற மண்டதீவைச் சேர்ந்த ஆசிரியர். இவையெல்லாம் நம் ஒரு சிறிய ஊரில் நடந்த உண்மைகள். நான் நினைக்கிறேன், ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்த மண் நம் மண். இன்றைக்கு 125 180 ஆண்டுகளுக்கு முன்னர் பெண்கள் ஆசிரியராக இருந்த ஊர் இதுதான். மிக கூடுதலாக இருந்தார்கள். நான் நினைத்த இந்த மண்டதீவு வரலாற்றை பார்க்கின்ற போது ஞானாம்பிகை அம்மையாருடைய தாயாருக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அவருக்கு 92 வயது. அப்படியானால் ஞானாம்பிகை அம்மையாருடைய தாயாருக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தது என்றால் நம் மண்டதீவு மண்ணில் பெண்கள் எந்த அளவு தூரம் கல்வியில் உயர்ந்து நின்றார்கள் என்ற உண்மை தெரியவில்லை. எனவே இந்த அறிவிலும் ஆற்றலிலும் உன்னதமாக இருந்த நம் மண்ணுக்கு வெளியிடத்து தொடர்புகள் இல்லாததனால் எங்களுடைய அந்த பேராற்றல் இந்த மண்ணுக்குள்ளேயே மங்கி போனது என்பதுதான் உண்மை. இன்றைய நாள் கனடாவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கம் திருமதி ஞானாம்பிகை அவர்களுடைய திருப்புகழில் அவர் கொண்ட திறனை பாராட்டி அவருக்கு திருப்புகழ் மாமணி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்திருக்கிறார். ஞானாம்பிகை அம்மையாருக்கு இன்றைக்கு அவருக்கு 92 வயது. நான் நினைக்கிறேன் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உமாரமண குருக்கள் அவர்கள் மண்டதீவு பிள்ளையார் கோயிலுக்கு குருக்களாக வந்திருந்தார். தீர்த்தோற்சவம், இரவு திருவிழா, அட்ட திக்குகளிலும் பண்ணோடு தேவாரம் பாடுகின்ற ஒரு கிரிகை முறை உண்டு. நான் நினைக்கிறேன் உமாரமண குருக்கள் ஒவ்வொரு பண்ணை சொல்லி அந்த பண்ணுக்குரிய தேவாரத்தினுடைய அடியை சொல்ல
ஞானாம்பிகை அம்மையார் அவர்கள் அந்த தேவாரத்தை பாடி முடித்தார். அவரே ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் எல்லா தேவாரமும் பாட மரணமாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதை பார்த்து எல்லாரும் திகைத்தார்கள். ஒவ்வொரு பண்ணையும் அந்த தேவாரத்தினுடைய அடியை சொல்ல அதை பாடி முடிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இன்றைக்கு அறிவியல் உலகம் அறிவு பற்றி ஒரு பெரிய ஆழ்ந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அறிவு என்றால் 2 விடயங்கள் மிகவும் முக்கியமானவை. அதில் ஒன்று ஞாபக சக்தி, 2வது எவ்வளவுக்கு மனனம் செய்கிறார்களோ அவர்கள் அறிவானவர்கள். யார் கூடுதலாக மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களோ அவர்கள் அறிவார்ந்தவர்கள் என்று இன்றைய அறிவியல் சமூகம் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். அப்படியானால் 656 திருவாசகம், அந்த 656 திருவாசகத்தையும் ஞானாம்பிகை அம்மையார் மனனம் செய்து வைத்திருக்கிறார் என்றால் அது பேராற்றல், மிகப்பெரிய ஆற்றல். அவருடைய நான் நினைக்கிறேன் ஒரு முறை பேரும்பநாயகம் மாஸ்டர் அவர்களை மண்டதீவு மகாவித்தியாலயத்தினுடைய அதிபராக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடைபெற்றது. 1991ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மண்டதீவு மகாவித்தியாலயம் பயிர்க்கிறது. ஏனென்றால் பேரும்பநாயகம் மாஸ்டர் அவர்களை அதிபராக்க வேண்டும். அது அந்த நேரம் தீவகத்திலே பொறுப்பாளராக இருந்த சுதா அவர்கள் வந்து ஒரு கூட்டம் வைத்தார்கள். பிறகு அருள் மாஸ்டர் அவரோடு சேர்ந்து பெரிய ஒரு அணி வந்து கூட்டம் நடத்துகிறது. 80 பேர் அந்த கூட்டத்தில் கூடியிருந்தார். கோசி வேலாயுதம் என்ற யாழ்ப்பாண மாவட்ட, யாழ்ப்பாண அந்த நேரம் வடமாநில கல்வி அதனுடைய பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்த கோசி வேலாயுதம் அவர்கள் உரையாற்றுகிற போது அவர் சொன்னார், என்னுடைய சான்றாண்டு மிக்க மாணவி கலைவாணி அவர்கள் இந்த இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னபோது நாங்கள் எல்லாம் திகைத்து போனோம். அதிலும் அவர் கணிதத்தில் மிகச்சிறந்த மாணவி என்று அந்த இடத்தில் கோசி வேலாயுதம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் புலமைப்பரிசு பரீட்சையை சித்தி அடைந்தால் பேரணை மத்திய மகாவித்தியாலயத்துக்கு தான் அங்கே போய் உயர் வகுப்பு படிப்பது வழக்கம். கலைவாணியத்தான் அந்த நேரத்தில் புலமைப்பரிசு பரீட்சையை சித்தி அடைந்து பேரணை சென்ற பொழுதில் தன்னுடைய படிப்பை மேற்கொண்டார். அதுபோல இங்கே நந்தினி அக்கா உயர்ந்த பருவங்களை பெற்று உயர்ந்த படித்திருக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிற போது ஜெகதா அங்கு பல்கலைக்கழக அனுமதி பெற்று வந்துவிட்டார். அப்படிங்கிற மண்டதீவை சேர்ந்த எங்களுடைய உறவுகள் பல்கலைக்கழகம் வந்தபோது மிக பெருமையாக இருந்தார். எனவே இந்த விருது அவருக்கு மிகவும் பொருத்தமானது. அவருக்கு வழங்கப்பட்ட இந்த விருதினால் இந்த மண் பெருமைப்படுகிறது. அதிலும் அவருடைய 92 வயது காலத்தில் இப்படி நாமெல்லாம் கூடி அவரை கௌரவிப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய வலிமை மிக்கது. நான் நினைக்கிறேன் அவர் அந்த நேரத்திலேயே திரு ராஜலிங்கம் அவர்கள் நான் எனக்கு தெரிந்த வகையில் மண்டதீவிலிருந்து முதலாக நல்லூருக்கு துலாக்காவடி எடுத்தது அவர் தான். மண்டதீவு பிள்ளையார் கோயில் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் ஓடி போய் அதில் நின்று அரோகரா சொல்லி அவருக்கு அந்த தூக்கு காவடிக்காக ஆயத்தங்கள் செய்த போது நின்று பார்த்தது எனக்கு தெரியும். அதைவிட மண்டதீவிலே இருந்து நல்லூர் மட்டும் பிரதட்சணம் செய்து கொண்டு போனவர் திரு ராசலிங்கம் அவர்கள். அந்த ஞானம், அந்த தெய்வீகம் நிறைய வேலை செய்தபடியால்தான் ஞானாம்பிகை அம்மையான பிள்ளையாருக்கு புரிஞ்சவா இந்த மூலையில 2 ஒன்று இதுல இருக்கிறார். அது அவர் செய்த வேலை. எனவே அவர்களுடைய அந்த தெய்வீகத்துக்கு அவர் நெடுக விரதம், நல்லூர் என்றால் அவரிடம் நெடுக அந்த விரத கோலம் அப்படியே இருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு இந்த வாழ்த்து மடல் கொடுத்து விட்டா அவர்கிட்ட கொடுத்து விட்டா வருந்தலைக்கு வீட்டில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே நாங்கள் நெடுக பார்த்து கொண்டிருக்கிறது. எப்போ வருவார் பொருத்தமான அந்த படங்களை வேண்டிக் கொண்டு தருவார். அவர் தன்னுடைய பிள்ளைகளின் வசதி வாய்ப்புகள் எதுவும் கலைப்பதில்லை. யாருக்காவது ஒரு பரிசு பொருள் கொண்டு வரதா இருந்தால் ஒரு புத்தகம் தான் கொண்டு வருவார். அதை விட அரசியல்
என்ன நடக்குது. அனுராதபுரத்திலே ஒரு புத்தகைக்கு எங்கள் எதிராக பேசிவிட்டார். அவர் என்ன கண்டா அந்த பேச்சுக்கு மறுப்படுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். பத்திரிகையை ஒழுங்கா வாசிப்பார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் 92 வயது ஆகிவிட்டார். அப்படி இருந்து வாசிக்க வேண்டும் என்ற அந்த பேராற்றல் அவரிடம் இருக்கிறது. உண்மையில் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சந்தர்ப்பம் இருந்திருந்தால் இன்றைக்கு அறிவியல் ரீதியாக அவர்கள் எங்கேயோ போயிருப்பார்கள். ஆனாலும் இன்றைக்கு இந்த இடத்தில் அவர்கள் கௌரவிக்கப்படுவது பெருமைக்குரியது. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆற்றல் மிக்கவர்கள். நந்தினி அக்கா வெளிநாட்டில் ஒரு தமிழ் பாடசாலையை நிர்வகித்துக் கொண்டிருப்பவர். அவருடைய தந்த அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தேன். உண்மையில் பெருமையாக இருக்கிறது. அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ஞானாம்பிகமையாவுடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் மிக பவானி அக்கா அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பெறுவர்களை எடுத்தவர்கள், மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள். எனவே இந்த அருமையான நிகழ்வில் அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த விருது அவருக்கு திருவெண்காட்டு சித்தி விநாயகன் கொடுத்தது என்று இந்த இடத்தில் கூறி நன்றி பாராட்டி, அடுத்து இந்த இடத்தில் வாழ்த்துறையை திரு புரட்சி அவர்கள் இப்போது வழங்குவார். அவருக்கான ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடைபெறும். இப்பொழுது திரு புரட்சி அவர்கள் வழங்குவார். எல்லோரும் அம்மா என்றும் நான் அம்மம்மா என்றும் அறிந்த திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம் அவர்களின் புகழினை பாராட்டி விருது அளித்து மதிப்பளிக்கின்ற இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழாசிரியை, இந்த மண்ணின் புதல்வி, அம்மம்மா அறக்கட்டளை ஊடான பல்வேறு சமூக பணிகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தி வருகின்ற திருமதி நந்தினி அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை நேர்த்தியாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளரும் பலம்புரி பத்திரிகையின் பொறுப்பு ஆசிரியருமாகிய திரு விஜயசுந்தரம் அவர்களே, திரு கைவல்யா சுவாமிகள் அவர்களே, ஏற்கனவே ஓதுவாரா பாடல்களை ஓதிய திரு திரு சிவகுமார் அவர்களே, நிகழ்வின் நாயகி, மண்டைதீவு மண்ணின் புதல்வி அம்மா அவர்களே, அம்மாவை மதிப்பளிக்க வந்திருக்கின்ற அவருடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, மண்டைதீவு மண்ணின் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே தாயாரினுடைய பல்வேறு விடயங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்திலே திருமூலரை பற்றி யாருமே பேசவில்லை. ஆனால் திருமூலரினுடைய ஒரு செயலோடு இந்த இடத்திலே என்னுடைய பகிர்வை தொடங்கலாம். என்றால் திருவாசகத்தை பேசினார்கள், அருணகிரிநாதர் அவர்கள் பேசப்பட்டிருக்கின்றார். திருமூலர் அவர்களினுடைய ஒரு பாடல் சொல்லப்படுது, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி என்று சொல்லப்படுது. எனவே எல்லோருக்குமே அறப்பணி ஆற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பு இந்த மண்டதீவு மண்ணிலே பிறந்தவர்களால் நேர்த்தியாக ஆற்றப்பட்டிருக்கின்றது. யாருக்குமாம் பிறக்கு இன்னுரைதானே என்று சொல்வது போல எல்லோருக்கும் இனிய சொற்களை கூறி ஆறுதல் படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அதனை தாயாரினுடைய பெயரோடு இயங்குகின்ற அம்மம்மா அறக்கட்டளை மிக நேர்த்தியாக நிறைவாக்கி கொண்டு வருகின்றது. ஈழத்தினுடைய போர் முடிவுற்ற பின்பு எங்களுடைய மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் தோன்றி தம்முடைய வாழ்க்கை குறித்ததான கேள்விகளும் மனச்சஞ்சலங்களும் வாழ்வு மீதான விரக்திகளும் ஏற்பட்டிருந்த ஒரு காலம் இருக்கிறது. இப்பொழுது அந்த காலங்கள் மாற்றமாகி வருகின்றது. அப்படியான காலத்தில் தான் தாயாரினுடைய உறவுகள் இணைந்து அம்மாவினுடைய அந்த பெயரை சொல்லி அம்மம்மா அறக்கட்டளை என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள். சகோதரி நந்தினி அவர்கள் அந்த பணிகளை முள்ளிவாய்க்கால் போர் முடிவுற்று அந்த இடம் வரை கொண்டு வந்து சேர்த்தார். முள்ளிவாய்க்காலிலே அந்த இடத்திற்கு நேரடியாக வருகை தந்திருந்தார். எல்லோரும் வரை அன்போடு அந்த மாணவர்கள் மக்கள் வரவேற்றிருந்தார்கள். அவருடைய முதன்மையான நோக்கம் எல்லா பாடசாலைகளிலும்
நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் நூலகங்களினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற பொழுது சிறைச்சாலைகளினுடைய கதவுகள் அதிகமாக மூடப்படும். இப்பொழுது நூலகத்தை நாங்கள் திறந்து வைத்தாலும் சிறைச்சாலை திறந்து கொண்டே இருக்கிறது, அது வேறு விடயம். எத்தனை நூலகம் திறந்தாலும் மாற்ற முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் கொஞ்சமாவது நாங்கள் மாற்றுவதற்கு இந்த முயற்சி எங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது. அம்மம்மா அறக்கட்டளை ஊடாக முள்ளிவாய்க்கால் மேற்கு கனிஷ்ட உயர்தர வித்தியாலயம் உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேராவில் தமிழ் வித்தியாலயம் உள்ளிட்ட கிளிநொச்சி மாவட்ட தர்மபுரம் பாடசாலை உள்ளிட்ட அநேக பாடசாலைகளில் இந்த நூலக செயற்பாடுகளை நாங்கள் விரும்பினோம். அவர்களாகவே பாடசாலை நம்மிடம் கூறுகின்ற நூல்களை வழங்கி அவர்களை வாசிக்க பண்ணி அதிலே போட்டிகள் வைத்து இப்படியான பணிகள் பல்வேறு நெருக்கடிகள் தோன்றுகின்ற பொழுது, அது வெள்ளமாக இருக்கலாம், புயற்காலமாக இருக்கலாம், கொரோனா நெருக்கடி காலமாக இருக்கலாம், இப்படியான காலங்களில் எல்லாம் தம்மம் அறக்கட்டளை பல்வேறு பகுதிகளிலே கிராமங்களிலே நெருக்கடி மிக்க பகுதிகளிலே தன்னுடைய பணிகளை மிக நேர்த்தியாக ஆற்றி இருக்கிறது. கொரோனா நெருக்கடி காலத்திலெல்லாம் இவர்கள் செய்த பணி மிகவும் போற்றத்தக்கதாக இருந்தது. எல்லோரும் வீட்டை விட்டு வராத நாட்களில் கூட நாங்கள் முகமூடி அணிந்து கைகளுக்கு எல்லாம் கைமுறைகள் இட்டு எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நபர்களாக சென்று வீடு வீடாக உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தோம். யாருக்கெல்லாம் தேவையோ அரசு அதிகாரிகள் தருகின்ற தகவல்கள் கேட்ட வகையில் நம்மாவின் பெயரால் இயங்குகின்ற அம்மம்மா அறக்கட்டளை ஊடாக இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். 2 மாதங்களுக்கு முன்பு கூட சகோதரி அவர்களினுடைய உறவினர்களுடைய நினைவோடு ஒரு பணியை செய்திருந்தார். அந்த செப்டம்பர் மாதத்திலும் பணியை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். இப்படி அம்மாவினுடைய பெயராலே அம்மா வாழுகின்ற பொழுது இந்த பணிகள் செய்யப்பட்டிருப்பது நம் அநேகருக்கு தெரியாது. விஜயசுந்தரம் அவர்கள் சொல்லியது போல இந்த மண்ணினுடைய பெருமை மண்டைதீவு என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது என்பது அநேகருக்கு தெரிந்தாலும் இந்த ஊர் சார்ந்த சில தகவல் திரட்டுகள் தெரியாது. இப்பொழுது கூட அவர் சொல்லுகின்ற பொழுதுதான் சில விடயங்கள் தெரியும். அம்மாவோட கிட்ட அம்மா மண்டைதீவு என்று ஏன் வந்தது என்று சொல்லி அப்பொழுது சொன்னார், ராவணனுடைய தலைக்கு அம்பு விட்ட பொழுது அந்த மண்டையோடு வந்து விழுந்த இடம், அதனால் மண்டைதீவு என்று பெயர் பெற்று. அப்பொழுது நான் நினைத்து கொண்டு அம்மா திருப்புகள் பாடி இருக்கிறதா, திருப்புகளிலே இந்த ராவணனை பற்றி ஒரு வரி வருகிறார். அதாவது 10 தலை தத்த கலைத்தோடு என்று சொல்லி, அதாவது அந்த சொற்கள் அந்த சொற்களை எல்லாம் எப்படியெல்லாம் ஐயா சொன்னது போல் அவளை இலகுவாக நாம் மனதிலே வைத்திருக்க முடியாது. ஐயா பாடுகின்ற பொழுது கூட சிலதை பார்த்து பாடின, சிலதை பார்க்காமல் பாடினார். அம்மா பார்க்காமல் பாடுகின்றார். எனவே அந்த நினைவாற்றல் என்பது மிக அபரிதமானது. இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் நம்மில் அநேகருக்கு இல்லை. எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற ஒருவருடைய தொலைபேசி இலக்கம் எங்களுக்கு பாடமாக இருக்காது. அவருடைய பெயரை வைத்துதான் நாங்கள் தொலைபேசியிலே இலக்கத்தை எடுப்போம். சொன்னால் அம்மா என்று யாராவது தட்டச்சு செய்து வைத்து அம்மாவினுடைய இலக்கம் எங்களுக்கு பாடமாக இருக்காது. அவசரத்துக்கு அம்மா என்று தட்டச்சு செய்து வைத்திருப்போம். அது நினைவில் இருக்கும். அம்மா, சித்தப்பா, இப்படி சில பெயர்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யாருடைய ஒரேவருடைய தொலைபேசி இலக்கம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னா யாருக்கு கடன் கொடுக்கிறோமோ அதை நாங்கள் ஞாபகம் வச்சுருவோம். அவருடைய கடனை நாங்கள் வேண்டி எடுக்கணும். மிகுதி எல்லாமே நாங்கள் நினைவாற்றல் அற்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு சின்ன கணக்கை கூட இப்பொழுது கையடக்க தொலைபேசியிலே தட்டச்சு செய்துதான் நாங்கள் உடனடியாக முன்பெல்லாம் எத்தனை அளவுக்கு நாங்கள் பாடமாக்கி வைத்திருந்தோம். அந்த நினைவாற்றல்கள் எல்லாம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. 92 வயதிலே அம்மா இந்த பாடலை நினைவேற்றிருக்கின்றார். எனக்கு தெரியவில்லை இப்பொழுது வளர்கின்ற சந்ததி 40 வயதிலே கண்ணாடி, 30 வயதிலே கண்ணாடி, 20 வயதிலே கண்ணாடி, 50 வயதிலே ஒரு பாடலாவது நினைவிருக்குமே தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தாயாரினுடைய இந்த வலிமை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை விதைத்து போகின்றது. இந்த மண்டைதீவு மண் இதனால் பெருமை கொள்கின்றது. வன்னி மண்ணில் இருந்து இந்த தாயாருக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த வேளையிலே இந்த தாயாருக்காக நாங்கள் அளிக்கின்ற இந்த அன்பின் பரிசினை இப்பொழுது வழங்கி வைக்கின்றோம்.
ஞானமுடை அம்மா ஞானாம்பிகை அம்மா, பாமணியே மண்டை தீவுவாள் மாமணியே, திருப்புகழ் செப்பும் பூமணியே, பெரும் புகழ் கொண்ட பேரணியே, நாமணியே, நற்றமிழ் அணியே, தூமணியே, தூங்கா ஒளியே, தேமதுர தமிழ் பாடும் குயிலொளியே, குறையிலா மொழியே, ஞானம் விளங்குனல் ஞானாம்பிகையே, ஞானம் உழவரை விளங்கு முன் புகழே. உன்னல் பெயராலே உலகும் சமூக தொண்டினால் தொடப்பட்ட மாந்தர்கள் 1000 எம்னல் நிலமதற்கு இங்காற்றும் பணியாலே ஏற்றமுற்ற ஏழைகள் உளமுமை பாடிடும். மண்டை தீவு மண்ணின் மாதவி உம்மகம் மாவிளக்கு ஆகுமாம், மாவிருள் அதலால் போகுமாம், தேனூரும் சொல்லுடை தேவியும் நாவாலே செந்தமிழ் மகிழுமாம், சென் தமிழகம் சிலிர்க்குமாம். அருணகிரியார் அளித்த அரும்புகழாம் திருப்புகழை பொருளையோடு பொதிகை வரை போற்றலான அப்புகழை ஞானாம்பிகை வாய்மொழி ஞான குரலால் இசைத்த கதை வான் புகழ் ஆகுமாம், வையமதை ஏற்றுமாம். மனம் குளிர் வாழ்த்துடன் யோ புரட்சி. வாழ்த்துரை வழங்கி வாழ்த்துப்பா வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவித்த திரு புரட்சி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அம்மம்மா அறக்கட்டளை நிதியத்தினுடைய பெருமைகள் எல்லாம் திரு புரட்சி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். மண்டதீவு மகாவித்தியாலயத்தினுடைய நுழைவாயில் அந்த வளைவு அம்மம்மா அறக்கட்டளை நிதியத்தால் அமைத்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களுடைய தாய் மீது கொண்ட பாசம், பேர பிள்ளைகள் கொண்ட பாசம், அதனால் இந்த இல்லத்துக்கே அன்னை இல்லம் என்றுதான் அவர்கள் பெயர் சூட்டியிருக்கிறார்கள். எனவே அம்மம்மா அறக்கட்டளையினுடைய நிதி உதவிகள் பங்களிப்புகள் எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்ட புரட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி கொள்கிறோம். தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற கைவல்ய சுவாமிகளை கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது எங்களுடைய சிவகுமார் அவர்கள், நான் நினைக்கிறேன் கொழும்பு கம்பன் கழகத்தில் சிவகுமார் அவர்களை சந்தித்த போது அவர் முதல் மண்டதீவோட முதல் கேட்டது ஞானாம்பிகை அம்மையை தெரியுமா? நான் எனக்கு தெரியாது. பிறகு அவர் சொன்ன குறைப்புகளை அறிந்து அவரை அறிந்தவரை நாங்கள் வளமையாக தங்கச்சி அம்மா அக்காண்டாதான் இங்கே எல்லாருக்கும் தெரியும். எனவே அவர் திரு சிவகுமார் அவர்கள் சிறந்த ஓடுவார். அவரை 2 வார்த்தைகள். திருச்சிற்றம்பலம். ஏனமரோ பினோடும் தொழிலாமையும் பூண்டுகந்து வானமதில் அரணம் மலையே சிலையா வளைந்தான் ஊனமில் காழிதனோள் உயர் ஞான சம்பந்தற்கன்று ஞானம் அருள் புரிந்தான் நன்மம் ஊர்ணனே பழியதே. திருஞான சம்பந்தர் சுவாமிகளுக்கு சுந்தரர் பாடுறாரு, ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர்ணனே பழியது. அது மாதிரி ஞானாம்பிகை அம்மாவோட பேரை நான் நினைச்சு அவங்க இந்த பாடலை பாடிதான் அந்த விருதை செஞ்சேன். ஐயா சொன்ன மாதிரி கடை சுவாமிகள் அந்த காலத்திலே நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. இரும்ப வந்து அந்த பொன்னம்மாக்கு
பொன்னம்மா இது பொன்னம்மான்னு சொன்னோம்னா அந்த இரும்பு தங்கமா மாறி இருக்குது. உண்மையில இந்த மண்ணுக்கு உண்மை அற்புதமான மண்ணும் சொல்ல வேணும். இன்னும் அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. உண்மையில ஞானாம்பிகை அம்மா இப்ப நான் கொழும்புல தேவாரம் படிக்கும் போது அம்மா இடம் பெயர்ந்த நேரம் அங்க இருந்த நேரத்துல அம்மா நாங்கள் எல்லாம் தேவாரம் படிக்கும் போது லகரம் எல்லாம் வராது நமக்கு. அப்ப அம்மா நாங்க எந்த நேரம் வாழைப்பழம் வாழைப்பழம் தான் சொல்லுவோம். அம்மா வந்ததுக்கு பிறகுதான் வாழைப்பழம்னு தெரிஞ்சது. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்களையும் அம்மா சொல்லி சொல்லி தருவாங்க. இன்னைக்கு கூட நான் திருப்பள்ளி எழுதி பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு பாடலை விட்டுட்டேன். ஆனா அம்மா சொல்றா நீ இதை விட்டுட்டேன்னு. அப்ப அவங்களுக்கு அவ்வளவு அந்த ஞானம் இருக்குது, ஞாபக சக்தி. உண்மையில அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாரும் அனைவருக்கும் வேணும். ஓம் நம சிவாய. நன்றி. திருப்புகழ் மாமணி திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம். அன்பும் அறமும் நிறைந்த தாயார் இவர். எனக்கு தக்க சமயத்தில் திருப்புகழில் உள்ள சொற்பிரயோகங்களை உள்வாங்க செய்தார். அவரின் கங்குகரையின்றி அலைக்கடல் போல பாயும் திருவாசகம் திருப்புகழை கண்டு மெய்சிலிர்த்து மெய்மறந்து போய்விடுவேன். அவரை அடியேனும் உள்ளம் நிறைய வாழ்த்துகிறேன். திருமுறை நெறிச்செல்வர் சிவகுமார். நன்றி, வணக்கம். மாமணி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்ற இன்றைய நிகழ்வில் மண்டதீவு திருவெண்காடு சித்தி விநாயக ஆலய தர்மகர்த்தா சபை ஒரு பாட்டுப்பாவை இங்கே வழங்க உள்ளனர். மண்டதீவு திருவெண்காடு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் இலங்கையில் யாழ்ப்பாணம் மண்டதீவில் பிறந்து பெருமைமிகு சைவத்தையும் தமிழையும் ஓயாது கற்று திருத்தலங்களில் தேவார பாராயணம் மற்றும் திருமுறை முற்றோதல் செய்து வரும் அம்மையார் திருமதி ஞானாம்பிகை ராஜலிங்கம் அவர்களுக்கு திருப்புகழ் மாமணி விருது வழங்குவதை மனமாற பாராட்டி வாழ்த்துகின்றோம். தேவஸ்தான தர்மகர்த்தா திருவெண்காட்டு சித்தி விநாயகர் தேவஸ்தானம் மண்டதீவு. நிகழ்வு இடம்பெறுகின்றது. தலை தீவான் திரு ஒளிவண்ணன் அவர்கள் இப்போது வாழ்த்துப்பாவை பாடி அதை அவருக்கு வழங்குவார். திருப்புகழ் மாமணி திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம். காசினி போற்றிடும் நின் திருவாசகத்திற்கு உருகாதார் இல்லை. புன்னகை பூத்தமுகம், புது பொலிவான உருவம், பொன்னினை நிகழ்த்த மனம், கண்ணியமான குணம், கலி யுகத்தின் தாய்மை உள்ளமே, காண்பவர் மதிக்கும் அன்னை. காலம் உள்ளவரை உங்கள் பண்புகள் காலமாகாதம்மா. கொவ்வை இதழ் மலர்ந்த குமுள் புன்னகை, கண்களை கவரும் அழகு, கனிவான உரையாடல், இறைமணி அளவு கொண்ட நிறைகுடம் ஆகி நின்றி கொண்டது விடாத முயற்சி, கண்டனை புது பொலிவு தன்னை. காசினி போற்றிடும் நின் திருவாசகத்திற்கு உருவான அறிக்கை. வாயான பாடி மகிழ்வித்தீர் வண்ணத்தமிழ் திருப்புகளை. இடந்து நீர் இசை பாடும் போது கிரங்கியே போனோம் நாம். பண்ணும் பலத்தோடும் இருவிழி நீர் சிந்தி இறை இசை பாடும் எம் சொந்தமே பந்தமே அம்மா. இறை பணி அழகினோடு என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நாம் வேண்டும் என நாம் இரும்பூது எய்தல் வேண்டும். வாழ்வாங்கு வாழ வேண்டும். நாம் இரும்பூது எய்தல் வேண்டும். ஊழித்தோர் ஊழி நீவி வாழ்க வல்லாண்டு. தலத்தீவன் தான் ஒளிவண்ணன், திருவெண்காடு மண்டதீவு 6.
வாழ்த்தி வணங்குகின்றேன். எங்கள் தாயகத்தில் சித்தி விநாயக பெருமான் ஆலய சூழலில் உயர் சைவ மரபில் தோன்றி தனது இனிய குரலால் பணி செய்து அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தி இன்புற்றவர். இவரது வாழ்வியல் எப்போதும் குரல் வழியூடான பக்தி மார்க்கம். அனைவருடனும் அன்பு காட்டி உறவாடும் பண்பு அவருக்கே உரித்தானதொன்று. வையத்தில் நன் மக்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த மகராசி எங்கள் அன்பு தாயார் ஞானாம்பிகை ராசலிங்கம் அவர்களை எங்கள் ஊரார் தங்கச்சியம்மா என செல்லமாக அழைப்பார்கள். அவர் வாழும் காலத்திலேயே அவரது திறமைக்கான சான்றாக அவருக்கு கனடா நாட்டில் இருக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினர் திருப்புகழ் மாமணி என்ற சிறப்பு பட்டத்தை வழங்கி கௌரவித்துள்ளார்கள் என்ற செய்தி அமைந்து மிகுந்த மகிழ்வடைகின்றேன். அவர்களுக்கான எனது மனம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை காணும் போதெல்லாம் அன்புடன் அரவணைத்து பல நல்ல அறிவுரைகளை வழங்கி வரும் பண்பு நிறைந்த மாதா என்னும் பல்லாண்டு காலம் இனிதே வாழ்ந்து தாம் இனிய குரலால் இசை விருந்தளித்து எம்மை மகிழ்வித்திட திருவெண்காடு சித்தி விநாயகரின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க பல்லாண்டு. நன்றி. இவ்வண்ணம் அன்பன் அருளானந்தம் ஸ்ரீ பத்மராஜா ஏபி மண்டலில் ஒன்று. வாழ்த்துக்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அம்மாவை மதிப்பளிக்க செய்வதற்காக பலர் காத்திருக்கின்றார்கள். எங்களுக்கும் மாலை நேர பூஜைகள் எங்கள் திருவெண்காட்டு சித்தினர் ஆரம்பித்தார். கொஞ்சம் வேகமாக இந்த நிகழ்வுகளை கொண்டு செல்கின்றோம். ஒரு சில வாழ்த்துக்களை வாசிக்கின்றோம். இந்த வாழ்த்தை திரு கை விக்னேஸ்வரன் விக்னா ஓவிநிலை இலங்கை வங்கி அதிகாரியும் அகில இலங்கை சமாதான நீதிபதியும் ஆகிய சமூக திலகமும் எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். திருப்புகழ் மாமணி திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம். தங்கச்சி அம்மாக்கா என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் திருமதி ஞானாம்பிகை ராசலிங்கம் எனக்கு தெரிந்த காலம் தொடக்கம் ஆலயங்களில் தனது இனிமையான குரலில் பண்டிசை பாடி வருவதை நான் நேரில் கேட்டு இடத்தி வந்துள்ளேன். இவர் வேறு யாரும் அல்ல, எனது தந்தையாரின் ஒரு சிறிய மகனும் முறையானவர். எங்கு கண்டாலும் என்னை தம்பி என அன்புடன் அழைத்துக் கொள்வார். திருவெண்காட்டு சித்திவனார ஆலயத்தில் நடைபெறும் பிள்ளையார் கதை, திருவம்பாவை, வெள்ளிக்கிழமையில் இடம்பெறும் கூட்டு பிரார்த்தனை எல்லாவற்றிற்கும் அக்காவின் குரலே ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும். இப்படியான ஒருவருக்கு திருப்புகழ் மாமணி விருது வழங்கியமை எப்போதும் வரவேற்கத்தக்கதும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆகும் எனலாம். இது மட்டுமல்ல, இவரது கணவர் அவரது ராசலிங்கம் மிகவும் கடவுள் பக்தி நிறைந்தவர். எனக்கு சிறுவயதாக இருந்தபோது மந்ததீவு திருவெண்காட்டு சித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து நல்லூர் கந்தசுவாமியார் கோவில் தீர்த்த உற்சவத்தின் போது ஒவ்வொரு வருடமும் வெயில் மழை பாராது அங்க பிரதிஷ்டை செய்து நல்லூர் கந்தசுவாமியார் கோவில் வரை தேவாரம் பாடி பாடி உருண்டு செல்வதை நான் கண்ணார கண்டு மகிழ்ந்திருக்கின்றேன். எனது தந்தையாரிடம் வந்து அறிவிப்பார். காலை 7 மணிக்கு பிரதிஷ்டை ஆரம்பமாகும். பிரதிஷ்டையை நின்று நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். இதேபோல் இவர்களது பிள்ளைகளும் நன்கு தேவார பாராயணம் மிகவும் இனிமையாக பாடுவார்கள். இப்படியான ஒரு குடும்பத்தில் இருக்கும் அக்காவிற்கு திருப்புகழ் மாமணி விருது வழங்குவதையிட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்னும் சிறிது காலத்தின் பின்பு இவர் 100ஆண்டு விழாவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என விக்ன விநாயகனை வேண்டி நிற்கின்றேன். திருக்கையனா விக்னேஸ்வரர். திரு செந்தில்குமார் அவரின் மகள் தனது வாழ்க்கை செய்தியை வாசிக்க வருகின்றார். அம்மாவுக்கு இந்த விருது வழங்குற நிகழ்வு நடைபெறுவது, அதுல நான் கலந்து கொள்வதில் சந்தோஷமா இருக்கிறேன். மண்டை தீவின் மாணிக்கமே மதிமயக்கம் முழுமதியே, கனடாவின் கண்மணியே கருணையின் கதிர்மணியே. மண்டை தீவின் மாணிக்கமே மதிமயக்கம் முழுமதியே, கனடாவின் கண்மணியே கருணையின் கதிர்மணியே. புகழ் பாடும் பூமிக்கென அகம் மகிழ அவதரித்த ஞானாம்பிகை தாயே. புகழ் பாடும் பூமிக்கென அகம் மகிழ அவதரித்த ஞானாம்பிகை தாயே. திருப்புகழ் மாமணி விருது பெற்ற ஞானத்தின் தேவதையே.
இன்று திருப்புகழ் விருது பெற்ற ஞானத்தின் தேவதையே, உதவி செய்வதற்கென உதித்த உண்மையின் உதிரமே, உதவி செய்வதற்கென உதித்த உண்மையின் உதிரமே, பசி தீர்க்க பஞ்சம் போக்க பேரனில் மலர்ந்த பரிதியே, பசி தீர்க்க பஞ்சம் போக்க பேரனில் மலர்ந்த பரிதியே, ஆண்டவனை அனுதினமும் ஆதரிக்கும் அன்னை அவள், ஆண்டவனை அனுதினமும் ஆதரிக்கும் அன்னை அவள், ஆலய தொண்டை அகமகிழ்ந்து ஆற்றுகின்ற ஆலய மணி அவள், ஆலய தொண்டை அகமகிழ்ந்து ஆற்றுகின்ற ஆலய மணி அவள், இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு இம்சைப்படுத்தும் இன்னிசையும் அவள், இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு இம்சைப்படுத்தும் இன்னிசையும் அவள், பெண்மைக்கு பெருமை சேர்க்க மன்னகம் வந்த மரகதம் அவள், பெண்மைக்கு பெருமை சேர்க்க மன்னகம் வந்த மரகதம் அவள், அன்பிற்கு அத்திவாரமாய் வாழுகின்ற என் அம்மம்மாவிற்கு என் அகம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள், அன்பிற்கு அத்திவாரமாக வாழுகின்ற என் அம்மம்மாவுக்கு அகம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுடைய இசை தகர் கே ஸ்வஞானராஜா அவர்கள் இங்கே வருகை தருகிறது வரவேற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்து திரு ஞானோதரன் அவர்களுடைய வாழ்த்துறை இடம்பெறுகிறது. திரு ஞானோதரன் அவர்கள் இந்த மண்டலியோடு இரண்டவர் கலந்தவர். மண்டல் ஆவணம் உத்தரவு மண்டலில் உள்ள தேருக்கு அச்சேற்றுகிற போது ஒரு 15 பேருடைய தேர்களை அச்சேற்ற போது மூன்றாவதாக இப்போது அவர் தன்னுடைய வாழ்த்துறையை வீட்டிற்கும் என்னுடைய அருமை நண்பர் விஜய சுந்தரம் அவர்களே, சுவாமியார் அவர்களே, அந்நேர் அவர்களே, அவையில் வீட்டிற்கும் நேரத்துக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டதீவுக்கு காலடி வைத்து நான் நினைக்கிறேன் 44 வருடங்கள் நாள். அம்மாவை எனக்கு அந்த நாளிலே இருந்து எனக்கு நல்ல விருப்பம், வழக்கம். அம்மா வந்து இந்த பட்டங்களை பெறுகிறார் என்றால் அது தகும் பொருள். இதை அனுபவத்தில் நான் கண்டேன். எத்தனையோ பேர் பட்டங்களுக்கு ஓடி திரிகிறார்கள், பட்டங்களுக்கு பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். ஆனால் இந்த பட்டம் அம்மாவை தேடி வந்தார். ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் கேட்டார், உங்களோட புதுசாக வந்த டீச்சருக்கு என்னோட பேர், நாங்கள் இன்னும் பேர் வைக்கல சார். அப்போ உங்களோட கிளாஸ் டீச்சருக்கு என்ன பேர் என்று கேட்க ஒளியும் ஒளியும் பண்ணார். ஒளியும் ஒளியும் அவ போட்டுக்கிற கண்ணாடியின் ஒளி, கால் நடையில இருக்கிற சத்தம், சலங்கை சத்தம், இதுகளை வச்சு அவங்க ஒரு இப்பத்த மாணவர்கள் பட்டங்களை சூடுறாங்க. ஆனா அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் எனக்கு 43 வருஷமாக அவருடைய தேவாரங்களை கேட்டிருக்கு, பன்னிசைகளை கேட்டிருக்கு, திருவாசகம் முற்றோதலிலும் முக்கிய பங்கெடுத்து ஆற்றுவார். திருப்புகளுக்கு அவர்கள் பட்டமே கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி நான் சொல்ல திருப்புகளும் திருவாசகத்திலும் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களை வெளியே கொண்டு வெளியிடார், அதுக்குள்ளேயே ஊறிடுவீர்கள். இறைவனை காண திருப்புகளுக்கும் திருவாசகம் எல்லாராலும் பாட முடியாது. எல்லாரும் எத்தனை பேர் எங்கள் பக்தியில திருவாசகம் தேவாரங்கள் பஞ்சபுராணங்கள் பாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். புத்தகங்களை பார்த்து படிக்கக்கூடிய, அதுவும் பன்னிசையோடு பாடப்படும். தேவாரம் என்பது மந்திரம். 12 திருமுறையும் எங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மந்திரம். அதை பன்னிசையோடு பாடுகின்ற பண்பு அன்னையாருக்கு தனி உரித்தார்கள். அவரை பற்றி எல்லாரும் கூறிவிட்டார்கள். என்னுடைய அனுபவத்தில் அவர் கூட பிறந்த சகோதரம் என்றால் ஒரு ஆள். அவருடைய அன்னையாருடைய தாய் தந்தையர்கள் தனக்கிருவர், நமக்கிருவர், நாம் இருவர் என்று முறைப்படி வாழ்ந்தவர்கள்.
அன்னியார் அவர்கள் மடி நிறைய குழந்தைகளை பெற்று பிள்ளைகளை ஆக்கி நல்வழிப்படுத்தி அவர்களை வாழ வைத்த தெய்வமாக இன்றும் பிள்ளைகள் அவர்களை வாழ்த்துவதை கவனிப்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியான வழக்கங்களை இளம் சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அன்னையார் வயதொரு எல்லை இல்லை, ஞாபக சக்தி, மூளை எப்போது எங்கள் உடம்பை மூளை எப்போது கொண்டு நடத்த மறுக்கிறதோ அன்றைக்குத்தான் வயோதிகம். அதுவரைக்கும் வயோதிகம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கிறீர்கள், பைடன் இப்பவும் எலெக்ஷன் கேட்கறதுக்கு நிற்கிறார், 88 வயசு. வயதொரு இல்லை. அவர் சாப்பிடுற சாப்பாடு என்ன தெரியுமோ? பிரியாணி. கொலஸ்ட்ராலுக்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் கொடுசை போடுவார். சாப்பிடுற எல்லாம் அவருக்கு பிரியாணி தான். அப்போ நல்லாக சத்துள்ள சாப்பாடும் சாப்பிட வேணும். அது இப்ப இந்த நோயும் இருக்கு உலகத்தில் உள்ள நோய்கள். 1000 நோய் இருக்கு. 1000 நோய்க்கும் மருந்து இருக்கு. இந்த கொரோனாவுக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கொரோனாவுக்கு நாங்கள் பட்ட கொரோனாவும் இல்லாம போயிட்டா. அப்ப நோயை பற்றி கவலைப்படக்கூடாது. நோய் வரும், நோய்க்கு மருந்து இருக்குது. மருந்து எடுத்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவோம். அன்னையார் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த மண்ணுக்கு புகழ் சேர்த்து எங்களுக்கும் ஆசி வழங்கி வாழ்வதை விட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். இன்னும் ஒரு சிறப்பு ஒன்றை சொல்ல வேண்டும். முறை சொல்லி கூப்பிடுவர். இவர் இந்த மாமன், இவர் என்னுடைய மருமகன், என்னுடைய பேரன், என்னுடைய பேரன்களா கூட வார்டு சொல்லி கூப்பிடுற ஒரு பழக்கம் இப்ப அந்த சந்ததிக்கு இல்லை. இப்ப இந்த சந்ததிகள் அதை மறந்து விடுது. மாமன், மாமன் எல்லாம் தெரியும். பொங்கல் கொடி உறவு முழுக்க நல்ல ஞாபகம். அது மட்டுமில்லை, இன்னொரு சிறப்பு தானம் வழங்குதல். அறக்கட்டளையூடாக எத்தனையோ அரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய குறைகளும் ஓரளவு நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. கோயில்களுக்கும் பாடசாலைகளுக்கும் அள்ளி வழங்கும் ஒரு சீரானவர். நான் பேசி முடித்திருப்பேன். இப்ப இருக்குது, எது பேசத்தான் போறோம். அவர் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நாடு கடந்து நாடோடி திரையந்தோடியும் திரையந்த பல்கலைக்கழக பிள்ளைகள் எல்லாரையும் வெளிநாடுக்கு அங்கிருந்து பணங்களை பெற்று இங்கு வாழ்கின்ற மக்களோடு தானும் சேர்ந்து பகிர்ந்து வாழுகின்ற ஒரு முறைமை அந்த மனம் எல்லாருக்கும் வராது. பிள்ளைகளும் இந்த அவாவை பின்பற்றி நினைக்கிறேன். வீரபத்திர கோயில் பெரிய எடுப்புல கட்டி பரதன் அவருடைய மகன் எப்படியோ முடிக்கிறேன்னா நீங்க நினைச்சு பார்க்கிறார். அந்த அளவு பெரிய கோயில். மனிதப்பட்டதை கட்டியிருக்கிறேன். முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுகிறான்னு நினைக்கிறேன். உண்மையில அவர்கள் கோவில் கட்டுறது நினைச்சு பார்க்க முடியாத காரியம். எல்லாராலும் அது இயலா. அம்மாவுக்கு சரஸ்வதி நாட்டில பதிஞ்சிருக்கிறார். நிரந்தரமாக வாழ்க்கையால் அவர் நன்றாக பாடுகின்றார். அது எல்லாரும் எல்லா காலம் கிடைக்க முடியாத பெற்றுக் கொள்ள முடியாத பேரை அவர் பெற்றார். ஆகவே எங்கள் அந்நியாரவர்களே இன்று வாழ வேண்டும், 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், அதற்கு மேலும் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு அந்நியாரின் பேரப்பிள்ளை பிள்ளையார் எழுதப்பட்டது. அவர்களுக்கு தமிழ் தெரியாது நினைக்கிறேன். அதெல்லாம் லண்டனில் இருந்து இருக்கிற அம்மம்மாவுக்கு சிறப்பை பெற்று இங்கே அம்மம்மாவை பார்க்கறதுக்கு லண்டன்ல இருந்து பிள்ளையார் வரும் வந்து அம்மம்மாவை எழுதி போட்டு சுத்தவரை கதையை போட்டு இருந்து கொண்டு தங்கள் போன பார்த்து கொண்டு இருந்து
கரெக்டா? ஓ, ஆனால் அம்மாவுக்கு நினைத்து ஒரு மடலை எழுதியிருக்கிறார். Congratulations on the award you deserve. Dear Mrs. Gnanamiga Rasalinga, I am writing to express our sincere congratulations on receiving the prestigious Tiruppugal Mamani award on behalf of Jyoti Soft Tech. This is a remarkable accomplishment that demonstrates your exceptional contribution and dedication. It is wonderful to see your efforts recognized with such a significant honor, as your dedication, enthusiasm and hard work have always been evident. Not only does this award highlight your individual excellence, but it also motivates a lot of other people in our community. We are extremely grateful for your ongoing positive influence and extremely proud of what you have accomplished. May this acknowledgement inspire you to achieve even greater heights and success in the future. Once more, congratulations on receiving this prestigious honor. We wish you continued accomplishments and success throughout your journey. Warm regards, Mr. Baranchodinathan Jyotipala, Managing Director, Mrs. Subhajini Jyotipala, Executive Director, Jyoti Softtech Limited, www.jyotisofttech.com UK. அவருடைய கூட்டப்பிள்ளையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். Congratulations, Ooty Amma, Ooty Mama, Ooty Amma, Ooty Amma. On receiving your well-deserved recognition award, you have work, dedication, intelligence, and inspiration have touched so many of our lives. Your achievement is a testament to your resilience, wisdom, and determined commitment. We are so proud of you and grateful for your never-ending love and inspiration. You continue to be a remarkable guide, and we are very honored to celebrate this moment with you. We can't express in words how grateful and lucky we are to have Ooty Amma like you. Thank you for everything. Once again, congratulations, Ooty Amma. ഇവിടെ കൂട്ടിയം എത്ര പേരോട് പാപ്പം പറ്റി முப்பத்தொரு பூட்டி மேல் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறேன். கூட்டப்பள்ளியர் கிரேட் லேடி should live long. யோகன் அவர்கள் திருவண்ணாடு சிட்டி நகராலய தர்மகர்த்தா அவர்களுடைய வாழ்த்தை தலைதீபம் திரு ஒளிவண்ணன் அவர்கள் இப்போது வெண்குழல் ஒலியால் இசை பாடி இனிமையாய் வாழ்ந்த அம்மையார் திருமதி ராசலிங்கம் ஞானாம்பிகை அவர்கள் சைவ அனுஷ்டானங்கள் கைவர பெற்றவர். வெண்ணுக்கு திலகம் நெற்றியில் துலங்கிட உலாவரும் உருவத்தை கண்டேன். முதுமையிலும் இறை இசை பாடி திருமுறை ஓதும் ஒளிமயமும் கொண்டவர்.
ஆலயம் தொழுவதும் அவன்கடல் பணிவதும் பண்ணோடு இசைபாடி பக்தினரை வளர்த்ததும் அம்மையாரின் ஆசாரம் அன்றோ. இம்மை புறவியின் பயன் இறையாசியோடு நின்று பட்டம் சூட்டி பாராட்டு பெறும் தாயானவரே பல்லாண்டு வாழ்கவென பாராட்டி வாழ்த்துகின்றேன். திரு இரத்தின சபாபதி லோகநாதன் இந்திரன், சிறுவன்காடு, மண்டலி. அவர் ஒரு நிறைந்த மனமுள்ள அம்மா. எந்த நேரமும் கண்டால் என்ன கதை கேட்டுக்கொண்டே இருப்பா, கதைப்பா, சந்தோஷப்படுவா. சமயத்தை பற்றியும் கோயிலை பற்றியும் தான் அநேகமாக கதைப்பார். அவன் அந்த திருப்புகழ் மாமணி பட்டத்தை பெற்று நீண்ட காலம் நூலூரி வாழ்க்கையின வாழ்த்தி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். திருப்புகழ் மாமணி என்ற விருது பெற்றதையிட்டு மண்டலியில் உள்ள ஆலயங்கள் அவரை வாழ்த்தி வாழ்த்துப்பார்கள் வழங்கியுள்ளனர். அந்த வகையில் மண்டலியில் மேற்கு சாம்பலுடைய அருள்மிகு கண்ணகியம்மன் கோவில் அவர்களுடைய ஆலய தர்மகர்த்தார்கள் வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல மண்டலீவு சிறுப்புறம் கந்தசுவாமி ஆலய அறங்காவலர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். மண்டலீவு தெற்கு முகப்புகையர் முருகன் ஆலய தர்மகர்த்தாக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல பூம்புகார் கண்ணகி அம்மன் ஆலயம் அவர்களுடைய ஆலய பரிவார சபை தங்களுடைய வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறது. மண்டலில் விருப்பந்தர சிறை முத்துமாரி அம்பாள் ஆலய பரிபாலக சபை தங்களுடைய வாழ்த்துப்பாடுகளை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இதுபோல பல அமைப்புகள், இது ஒரு வித்தியாசமான அமைப்பு, ஒரு புதிய நடைமுறை. இதில் ஒரு பொக்கிஷம் எல்லா வாழ்த்துக்களையும் அடங்கி ஒரு பேழையாக இது இங்கே தரப்பட்டிருக்கிறது. இங்கே கொண்டு வர வேண்டியுள்ளது. நுழைமுறையாக திருமதி ஞானாம்பிகை அம்மையார் அவர்கள் இந்த விருது பெற்றது உண்மையில் நம் எல்லோருக்கும் பெருமை தர வல்லது. அவர்கள் வெளிநாடுகள் எல்லாம் சென்று எல்லா இடங்களுக்கும் போய் வந்து இப்போது திருவெண்காட்டு பிள்ளையாருக்கு அருகிலே இங்கே வசிக்கின்றார். இங்கே திரு ஞானநாதன் அவர்கள் சொன்னது போல திரு பரதன் அவர்கள் மணிவண்ணன் உண்மையில பிள்ளையாக உள்ள நீண்ட காலம் அவருடைய இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய பெரிய நிதியை வீரபத்திரர் கோயிலுடைய கட்டுமானத்துக்காக செலவிட்டார். அது இன்னும் நிறைவுறவில்லையே தவிர அந்த கட்டுமானம் அதற்காக செலவிட்ட செலவு அவருடைய கடவுள் வீரபத்திரர் மீது அவர் கொண்ட அன்புக்கு ஒரு அடையாளம். எனவே அவர்கள் ஞானாம்பிகை அம்மையார் அவர்களுடைய இந்த வாழ்த்தில் இனி நீங்கள் அவரை கௌரவிக்க முடியும். அந்த கௌரவிப்போடு நன்றியோடும் இந்த நிகழ்வு நிறைவேறும். நான் 72 வயதுக்கு பிறகு இன்றுதான் மண்டலிற்கு வருகின்றேன். அழகான ஊர், அழகான கோவில்கள், அழகான மக்கள், அழகான தாய்மார். அன்னை செல்வி தங்கம்மா அப்பா குட்டிக்கு பின்னர் ஒரு விருது கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் திருப்புகழ் மாமணி திருமதி ஞானாம்பிகை ராஜலிங்கம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்ற செய்தி நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இன்று காலை வலம்புரி பத்திரிகையில் பார்த்த பொழுது கௌரவிப்பு நிகழ்வு என்ற எப்படியோ நான் வர வேண்டும் என்ற நோக்கிலே வந்துவிட்டேன். அவருக்கு ஒரு திருப்புகளை நான் பாமாலையாக கொடுக்கின்றேன். இயலிசையில் உசித வஞ்சி கயர்வாகி
இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனையனருள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகருடைய அந்த திணை காவல் மனசகுர மகளை வந்தித்தனைவோனே கைலை மலை அணைய சென்றி பதிவாழே கரிமுகனுக்கிடைய கந்த பெருமாளே கரையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனதியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாழாத குடையும் துறையாத நிதியமும் கோடாத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பு முதலே பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயே அலையாழி அறிதுயிரும் ஆயனது தங்க ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாகி அதிராணி இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் நிறைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். வணக்கம். திரு விஜயசுந்தரம் ஆசிரியர் அவர்களும் ஒளிவண்ணன் அவர்களும் மற்றவர்களை எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆசிரியர், சாதாரண ஆசிரியர். 41 வருடம் கடமையாற்றியவன், 57 அதிபருக்கு கீழே வேலை செய்தவன், 27 பாடசாலையில் கடமையாற்றியவன். நான் சகல பத்திரிகைகளை படிப்பவன் என்ற ரீதியிலே ஊடக தர்மத்துக்கு நான் போற்றி வணங்குகின்ற காரணத்தினால் பரம்புரி இன்றைய எனது இந்த வருகையை உறுதிப்படுத்தி அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பத்திரிகா தர்மம் இந்த அம்மாவினுடைய திருப்புகழ் மாமணி என்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக இந்த மண்டதீவிலே திருவெண்காடர் அந்த அருகிலே இந்த பதி நீர்மொழி காலம் வாழவும் என்று வாழ்த்தி விடைபெறுங்கள். எனது பெயர் சிவஞானராஜா. பரிபுரனித்தப்பதமைத்து பைரவிதை பட்கணடிக்க கழ்கொடு கழ்காட தித்தித்தய ஒத்த பரிபுரனித்தப்பதமைத்து பைரவிதை பட்கணடிக்க கழ்கொடு கழ்
அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. உன்னை தேடுகிறேன், தாரகையும் உருக பாடுகிறேன்.